2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க. தேவையான போட்டுடலாம். வறுத்து வச்சு பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 கப்பு தேங்காய், 4 சின்ன வெங்காயம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சாச்சு. அப்புறமா புளி ஊற வச்சுக்கோங்க. அரைச்சது ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. புளி கரைச்சி வச்சதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ்க்கு தேவையான தண்ணி. உப்பு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அடுப்பில் கொதிக்க வைக்க வேண்டியதான். குழம்பு கொதிச்சிச்சு. மீன் போட்டுடலாம். மாங்காவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காவும் போட்டுடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தாளித்து ஊற்றணும். அதுக்கு பேன் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெந்தயம் போடுங்க. வரட்டும். ஓகே, ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி.